ஆசிரியர் போட்டி பரீட்சைக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற பட்டதாரி நண்பர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டவனாக இந்த போட்டி பரீட்சையில் நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த அடிப்படையில் நேரம், காலம் மற்றும் வேலை தொடர்பான வினாக்கள். இதில் வினா ஒன்றுக்குரிய விளக்கம் எங்களுடைய முதலாவது வீடியோ தொகுப்பில் இருக்கிறது. இப்போது நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு செல்லலாம். இரண்டாவது வினாவும் அதே போன்றதொரு வினாதான். முதலாவது வினா போன்றதொரு வினா. தந்தை ஒரு வேலை செய்ய 12 நாட்கள் ஆகிறது. அதுபோல தந்தையும் மகனும் சேர்ந்து அந்த வேலையை 8 நாட்களில் செய்கிறார்கள் என்றால் மகன் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார் என்பதுதான் அந்த வினா. இந்த வினாவுக்கும் நாங்கள் விடையளிக்கிற நேரம் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இலக்கங்களை மையமாக வைத்துதான் நாங்கள் இதற்கான விடையளிக்க வேண்டும். இதில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே என்னுடைய முதலாவது வீடியோ தொகுப்பிலே இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறேன். இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். பொதுவாக இங்கு தரப்படக்கூடிய வினா வேலை சம்பந்தமாக என்று இருக்கிற பொழுது அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்க வேணுங்கிறத நாங்கள் முதல்ல அடையாளம் காணணுங்கிறத சம்பந்தமாக பேசியிருந்தோம். இப்போ நாங்கள் இங்கே எங்களுக்கு 2 இலக்கங்கள் தரப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஒன்று தந்தையுடைய வேலை 12 நாட்கள் என்று தரப்பட்டிருக்கிறது. அதுபோல தந்தை மகனும் சேர்ந்து 8 நாட்கள் என்று தரப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, இவங்க இந்த 2 இலக்கங்களும் சேர்ந்து இந்த மொத்த வேலையும் எவ்வளவு சேரும், எவ்வளவு வேலை இவங்க செய்ய முடியுங்கிறத நாங்கள் பார்க்கணும். அப்போ நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்றால், இதில் இந்த இலக்கங்கள் 2க்கும் நாங்கள் பூமாச்சி காணணும். அப்போ 12க்கும் 8க்கு நாங்கள் பூமாச்சி காணுவோம். 12க்கும் 8க்கும் பூமாச்சி காண்ற நேரம் நாங்கள் சிறிய இலக்கத்திலிருந்து பூமாச்சி காண்றதுக்கு ஆரம்பிப்போம். ஏற்கனவே நாங்கள் இதுக்குரிய முறை பார்த்துக்கோம், வேகமாக போகலாம். 12 மிக சிறிய இலக்கத்தால் பிரிக்கிற நேரம் 2ஆல் பிரிக்கலாம். 2ஆல் பிரிக்கிற நேரம் 6, 8 2ஆல் பிரித்தால் 4. அதே போல் 6ஐ 2ஆல் பிரிக்கிற நேரம், 6ஐ நாம் 2ஆல் பிரிக்கிற நேரம் 3. 6ஐ 2ஆல் பிரிக்கிற நேரம் 3 வரும். 6ஐ 2ஆல் பிரிக்கிற நேரம் 3 வரும். இங்கு 2 இடம்பெறும். அப்போ இங்கே திரும்பவும் 2 இருக்கிறதுனால நாங்கள் திரும்பவும் என்ன செய்யலாம், 2ஆல் இதை பிரிக்கலாம். 2ஆல் பிரிச்சமாக இருந்தால் இந்த 3ஐ 2ஆல் பிரிக்க முடியாது. எனவே 3ஐ நாங்கள் அப்படியே முழுவதுமாக போடுவோம். ஏன்னா 3ஐ 2ஆல் பிரித்தா மீதி 1 வரும். அதனால 3 அப்படியே போட வேணும். நாங்கள் இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் 2ஐ 2ஆல் பிரித்தோம்னால் எங்களுக்கு எதுவும் வராது. எனவே 2ஐ 2ஆல் பிரித்தால் 1 மீதி வராதுன்றதுனால பிரிக்கணும். இப்போ திரும்ப எங்களுக்கு மீதம் இருக்கிறது 3. அப்போ இதையும் நாங்கள் 3ஆல் பிரிக்கிற நேரம் விடை வரப்போகுது 1 1. ரைட். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் பெருக்கிறோம். 3 2 6, 6 2 12, 12 24. அப்போ இதுக்குரிய 12க்கும் 8க்கும் உரிய பூமாசி அவங்க மொத்தமாக செய்திருக்கக்கூடிய வேலை என்று பார்க்குற நேரம் நாங்கள் எத்தனை பார்க்கலாம், 24 விஷயம். அதாவது ஒரு பேனையோ இல்லை ஏதோ செஞ்சிருக்கிறாங்க என்று பார்க்குற நேரம் 24 எங்களுக்கு பூமாசியாக வருது. ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதில் முதலாவது தந்தை செஞ்ச வேலையை பார்க்கணும். அதுக்கு பிறகு மகன் செஞ்ச வேலையை பார்க்கணும். அப்போதான் மகன் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பார், தந்தை எவ்வளோ செஞ்சிருப்பாருங்கிறத பார்க்கலாம். அப்போ தந்தை 12 நாட்கள் ஆகுங்கிறது இந்த எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்போ 24 விஷயத்த தந்தை 12 நாளில் செய்கிறாரு என்கிற விஷயம்தான் அது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது 24 12ஆல் பிரிக்க போகிறோம். 12ஆல் 24 பிரிச்சமா இருந்தால் வரப்போகுது 2. அப்போ நாங்கள் தந்தைக்கு A என்று கொடுத்துக்குவோம். ஓகே, A என்று கொடுத்துக்குவோம் 2. அப்போ தந்தை ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை 2, ஒரு நாளில் 2 செய்ய போறார் என்ற விஷயம் எங்களுக்கு வந்துட்டு. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் 2வது காணுவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்ய போறாங்க.
அப்ப திரும்ப என்ன செய்ய போறோம், நாங்க 8 2 பேரும் சேர்ந்து 8 நாள் என்ன, அப்ப 24 என்கிற மொத்தத்தை 2 பேரும் சேர்ந்து 8 நாள்ல செய்ய போறாங்கன்றது வருது என்றால், அப்ப நாங்க 24 8ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னா எங்களுக்கு விட வரப்போகுது 3. அப்ப இங்க எங்களுக்கு ஏற்கனவே தந்தை ஒரு நாளைக்கு 2 செய்வார் என்றது வந்துட்டு. இப்ப திரும்ப விட வந்துட்டு எங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 செய்வார். அப்ப எங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிக்கு மகன் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பார் என்ற கேள்விதான் கேட்கப்பட்டிக்கு. அப்ப மகன் எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாருங்கிறத நாம காண்றதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும், நாம ஒரு நாளைக்கு மகன் எத்தனை செய்யறாருன்றது முதல்ல காணணும். ஏற்கனவே 2 பேரும் சேர்ந்து 3 செய்யறதுல தந்தை 2 செய்யறார் என்றால், அப்ப 3ல இருந்து நாங்க 2 கழிச்சா மகன் ஒரு நாளைக்கு 1 தான் செய்வார். அப்ப எனவே மகன் ஒரு நாளைக்கு 1 செய்கிறாராக இருந்தால், இந்த 24ஐயும் செய்து முடிக்கிறதுக்கு அவருக்கு 24 நாங்க 1ஆல பிரிச்சமாக இருந்தால் 24ஆல 1ஆல பிரிச்சமாக இருந்தால் எத்தனை வரப்போகுது, 24 வரப்போகுது. அதாவது 1ஆல பிரிக்கிற நேரம் இதில் வரக்கூடிய விட 24. எனவே மகனுக்கு, அதாவது பிக்கு 24 நாட்கள் அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு தேவைப்படும்ங்கிறதான் இதுல விடை.